ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வெற்றிக்கான சூத்திரம். ஒரு போட்டியில் வெற்றி பெற்ற வெற்றியாளருக்கு பரிசு அளிக்கிறதுக்கு விதமாக அவர் ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க. அந்த பாராட்டு விழாவில் வெற்றியாளர் மேடைக்கு மேலே உட்காந்துருந்தாங்க. அவருக்கு முன்வரிசையில் ஒருத்தர் அந்த போட்டியில் தோல்வியடைந்தவர் உட்காந்துருக்காரு. அந்த வெற்றியாளரையே முறைச்சி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. இவர் வெற்றி பெற்றவர் எப்போதுமே சிரிச்ச முகத்தோடு இருந்திருக்காரு. விழாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தோல்வியடைந்தவர் வெற்றியாளரிடம் வந்து, நீ வெற்றி பெற்றுட்ட, அதனால தான் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்க, மகிழ்ச்சியாக இருக்க அப்படின்னு அதோட ஆதங்கத்தை தெரிவித்தாராம். உடனே வெற்றி பெற்றவர் வெற்றிக்கான சூத்திரம் அப்படின்னு ஒன்று சொன்னாராம். நான் வெற்றி பெற்றுட்டேன், அதனால் நான் மகிழ்ச்சியாக இல்லை, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால தான் நான் வெற்றி பெற்றேன் அப்படின்னு வெற்றிக்கான ஃபார்முலாவாக சொன்னாராம். ஆமாம் நண்பர்களே, நம்ம மனசை எப்போதுமே சந்தோஷமாக வச்சுக்கிட்டா தான் ஏதோ ஒரு காரியத்தில் நம்மளால் நல்ல முறையில் செயல்பட முடியும். நல்ல முறையில் செயல்பட்டால் தான் நம்மளுக்கான வெற்றி வரும். வெற்றிக்கான சூத்திரம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.